should இந்த வார்த்தையை present, past, future 3 காலங்கள்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? should வந்து present tenseல எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா you should join Englishpartner. நீ Englishpartnerல் சேர வேண்டும். You should join Englishpartner. You should go there. நீ அங்க போகணும். நீ இப்போ அங்க போகணும் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? You should go there. இது future tense. எதிர்காலத்தை நோக்கி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லட்டுமா? நீ நாளைக்கு வேலை செய்யக்கூடாது. நீ நாளைக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். You should not work tomorrow. You should not work tomorrow அப்படின்னு சொல்லலாம். Or else நீ நாளைக்கு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? You should go home tomorrow. You should go home tomorrow. இது should அப்படிங்கிற இந்த விஷயத்தை past tenseல எப்படி யூஸ் பண்ணலாம்? அதாவது இறந்த காலத்துல எப்படி பயன்படுத்தலாம்? I should have listened to you. நான் உன் பேச்சை கேட்டிருந்துக்கணும். நான் முன்னாடியே உன் பேச்சை கேட்டிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அதுதான் I should have listened to you. நீ என்கிட்ட அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கணும். You should have told me. You should have told me that day. அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? இதே மாதிரி கிளியராக தமிழ் வழியாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். சின்ன சின்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ இங்கிலீஷ் பார்ட்னரோட வாட்ஸ்அப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.